அவரை பற்றி விமர்சிக்காதீங்க. அவர் நீங்க பெற்ற பிள்ளை இல்லத்தானே, அது ராமநாதனின் மகன். 90% சட்டத்தரணிகள் அவர்களுக்காக எழும்புகிறார்கள். அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பமே அங்க இல்லையே. ஒரு தமிழச்சி கொல்லப்பட்டிருக்கின்றாள். கொள்ளை செய்தவர்களே அர்ஜுனாவுக்கு எதிராக துணிவாக போய் அரசு சார்பாக அர்ஜுனா மன்னாருக்கு வந்திருக்கின்றார். மன்னார் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கின்றார். அவர் வளமையாக அவருக்கு இப்படி ஒரு கொள்ளை ஒன்று நடந்திருக்கின்றது. அதிகாலை 1:15 ஆம்புலன்ஸ் கால் பண்ணி 2 மணி போல அதிகாலை சென்றிருந்த அந்த இளம் பெண் அவருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இரத்த கசிவுக்காக ஆம்புலன்ஸில் கொண்டு வந்திருந்த பெண்ணை அவர்கள் பெட்டில் கிடத்திவிட்டு எவருமே அந்த பெண்ணை கவனிக்க செல்லவில்லை. விடிய 7 மணி வரைக்கும் அந்த பெண் 3 மணி நேரத்தில் தன் சகோதரன் விக்கியோட கதைச்சிருக்கிறார். ஒருத்தரும் தங்களை வந்து பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் என்ன நடந்திருக்குது? அந்த பெண் இறந்து விட்டிருந்தாள். இறந்ததன் பின்பு ஏதோ அதுல ரத்த கசிவோ ரத்தமோ அல்லது பெட் என்ன நடந்துச்சது, ஆள் விழுந்திருக்கிறார். அப்ப எல்லாரும் ஓடி வந்து பார்க்க விழுந்திருக்கிற பெண், அங்க விழுந்த பெண் இறந்திருந்திருக்கிறாள். ஓடோடி கொண்டு போய் ஐசியூக்கு கொண்டு போயிருக்கிறார். இது ஏற்கனவே 2 மணிக்கு ஐசியூக்கு உள்வாங்கி உடனடியாக மருத்துவம் செய்திருக்க வேண்டிய அந்த பெண் கவனிப்பாரற்று கிடக்க விடப்பட்டிருக்கின்றாள். கவனிப்பாரற்று அதாவது அவர்களுடைய அக்கறையீனம் காரணமாக அவள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதுக்கு முழு பொறுப்பும் மன்னர் வைத்தியசாலை எம்எஸ் அங்கே கடமையாற்றிய, அந்த நேரத்தில் கடமையாற்றிய அனைவரும் தான் முழு பொறுப்பும். இன்று வரைக்கும் ஒருத்தர், இன்றைக்கு பாருங்கள் 10 நாள் ஆயிட்டுது, ஒருத்தர் ஒரு பொது அமைப்பு, மன்னாரில் ஏகப்பட்ட பொது அமைப்புகள் இருக்கின்றார்கள், ஒரு பொது அமைப்பு வழியில் வந்து இது சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கருத்தோ சொல்ல முன்வரவில்லை. எங்கேயோ இருந்த எத்தனையோ 100 மைல்களுக்கு அங்கால இருந்த அர்ஜுனா பெருதனியாவில இருந்து தன் மனைவி பிள்ளைய விட்டு தனியாக வருகின்றார். வரும் பொழுது அதற்கு எப்பவுமே ஒரு ஆதங்கம், மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஆதங்கம், அங்கே ஒரு கொலை நடந்துட்டு என்ற ஆதங்கம். அவர் தன்னை அறியாமல் அந்த அவருடைய கண்களுக்கு, அவருடைய மனத்துக்கு தான் உள்ளுக்கு போகலாமா போகக்கூடாதா அல்லது இவர்களோட இப்படி அவர் தன்னை அறியாமல் தான் ஒரு எம்எஸ் என்ற அதிகாரத்தோட அவர் அவர்களோடு பாதிட்டு இருக்கின்றார். ஆகவே இங்கு நாங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, அவர் ஒரு எம்எஸ், அவர் அட்மின் படிச்ச ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். அந்த அட்மின் படிச்சு மெடிக்கல் சூப்பரிண்டென்டா வருகின்றார் என்றாலே அவர் பணம் உழைப்பதை கருத்தில் கொண்டு அந்த படிப்பு படிக்கிறதில்லை. அப்ப பணம் உழைக்கணும், வெளியில சேனல் பண்ணணும் அல்லது வெளியில போய் வேலை செய்யணும் என்றால் கடைசி வருந்தனையும் அவர்கள் எம்எஸ் படிப்பது கிடையாது. ஆகவே எம்எஸ் படிச்சு அட்மின் படிச்சு அவர் மக்களுக்கு சேவையாற்ற வேணும். இந்த அனைத்து மருத்துவத்துறையையும் வடகிழக்கில் இருக்கும் இந்த பிக் மாஃபியாக்களை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு ஒழுங்கான ஒரு நிறைவான மருத்துவ சேவையை வடகிழக்கு மாகாணங்களில் இந்த அரசாங்கம் அனுப்புகின்ற உதவிகளை வைத்தே திறம்பட செய்ய முடியும் என்ற நோக்கோடு அவர் அந்த எம்எஸ் ஆக